அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை. இன்று வளர்பிறை சஷ்டியும் உள்ளது, மேலும் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இத்தனை சிறப்புகளும் வாய்ந்த இந்த நாளில் வெறும் 6 முறை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் குறித்து காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமா நம்முடைய கடன் பிரச்சனை எவ்வளவு வாங்கியிருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேலும் அதே வீடியோலேயே இன்னைக்கு மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்களும் வீட்டில் அசைவம் செஞ்சிருக்கிற பெண்களும் கூட செய்வதற்கு எளிதாக கையில் ஒரு நம்பரை எழுதி ஒன்று வரைய சொல்லியிருந்தேன். அதையும் செஞ்சீங்கனாலும் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளுக்குண்டான பலனை உங்களால் முழுமையாக பெற முடியும். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்து இன்றிரவு 12 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. ஏன்னா இந்த நாளுக்கு நிறைய சிறப்பு உண்டு. என்னென்ன சிறப்புங்கிறது நான் அந்த வீடியோலேயே சொன்னதுனால இதில் நான் சொல்லலை. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படிங்கிறதுனால இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு இப்போது நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை தான். என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் போல், எப்போ பார்த்தாலும் காசு இல்லைன்ட்டு பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும் போல், வாங்கின கடனை சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தா வட்டி கட்டுறதுக்கே பணம் செலவாகுது, கடன் தொல்லையால் மானமே போகுது, வீட்டுக்கே கேட்கும் போதெல்லாம் அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, பணம் கையில் வர மாதிரி இருக்குது ஆனால் வரதில்லை, வந்த உடனேவே செலவாயிடுது, கையில் வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கலாங்கிற ஒரு ஆசை கூட இல்லாமல் போயிடுது, ஏன்னா வந்த சுவடே தெரியாமல் போயிடுது, நம்ம நிலைமை இப்படியே இருந்துருமா, நம்ம வாழ்க்கையிலையும் நாமளும் 4 காசு சம்பாதிக்க மாட்டோமா, சந்தோஷமாக வாழ மாட்டோமா, குழந்தைகளோட தேவையை பூர்த்தி செய்ய மாட்டோமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஏங்கி தவிக்கிறாங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த பெரிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த பண பிரச்சனை தான். இப்போ நான் சொல்கிற முறையில் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய எப்பேற்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதாவது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ம வினைப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா, அதுபோல் ஏதாவது கர்ம வினைகள் இருந்தாலுமே அந்த கர்ம வினைகளை முறியடித்து செல்வ செழிப்போடு உங்களை வாழ வைக்கக்கூடிய சக்தி இப்போ நான் சொல்கிற முறைக்கு உண்டு. அதனால் எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, இனி இது போல் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக நான் மேலே சொன்னேன் இல்லையா, அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் கையிலையும் தாராளமாக பணம் புரளும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டதை செய்வீங்க, வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையும் இந்த பணப்பிரச்சனைன்னு ஒன்று இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். சரி, அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபத்தில் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்க்கு தான் சிறப்பு. அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா எந்த கடையிலையும் கிடைக்காது, நாம் தான் செய்யணும். குறிப்பாக இந்த தீபத்தை எந்த நாளில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றுவது அற்புதமான பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை காலையிலேயே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் பழக்கம் வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் இந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா சுக்கிர ஓரை நேரமான காலை 6 to 7, இரவு 8 to 9 இந்த 2 நேரத்தில் ஏற்றுவது சிறப்பு. மதியமும் ஒரு சுக்கிர ஓரை வரும், ஆனால் அந்த நேரத்தில் யாரும் பெரும்பாலும் ஆஃபீஸ் போகிற பெண்கள்லாம் வீட்டில் இருக்கிறதில்ல. அதனால் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைன்னா அந்த சுக்கிர ஓரை, இல்லைன்னா இரவு சுக்கிர ஓரை, இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தினந்தோறும் ஊற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் தாராளமாக அந்த தீபத்துக்கு அந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் இல்லையா, உங்களுக்கு அது செய்வதற்கு வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் தினந்தோறுமே ஊற்றி ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமை ஊற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, இது எண்ணெய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ பயன்படுத்துங்க. 2ல் எதை வேணால் எடுத்துக்கலாம், உங்களுடைய வசதியை பொறுத்து தான். நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதைவே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ மூடி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ஒரு 100 மில்லி எண்ணெயோ 200 மில்லி எண்ணெயோ நல்லெண்ணெய் நீங்கள் அதாவது விளக்கு கூட்டுருவீங்க இல்லையா, அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, பயன்படுத்த போகிறோம். அதனால் தேவையான அளவு எண்ணெய் அதில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்கிற இந்த பொருளை நீங்கள் அதில் போடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு போடுங்க.
இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா நல்லா மொட்டுக்கள் இருக்கிற கிராம்பாக இருக்கணும். இந்த கிராம்பு வந்து நீங்கள் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி அந்த எண்ணெயில் போட்டிங்கனாலும் நல்லது, இல்லை முழு கிராம்பியே போட்டிங்கனாலும் நல்லது. எண்ணெய் பவுடர் மாதிரி பண்ணி போடும்போது அந்த எசன்ஸ் வந்து சீக்கிரமாக அதில் இறங்கும். அதனால் நீங்கள் பவுடர் மாதிரி கூட 2-3 கொட்டி அதை நீங்கள் போட்டுருங்க. அடுத்து 3 ஏலக்காய் வந்து போடணும். இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விதைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வெளியில் தனியாக எடுத்து அதை வந்து ஒரு கல்லில் போட்டு பவுடர் மாதிரி கொட்டிட்டு அதில் வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 3 பச்சை கற்பூரம் வந்து போட்டுக்கோங்க. இதில் பச்சை கற்பூரம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 போட்டிங்கனாவே போதும். சின்ன சின்னதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3 பச்சை கற்பூரம் வந்து போடுங்க. அடுத்து ஒரு சிட்டிகை அளவு ஜவ்வாது பொடி இருக்குது இல்லையா, அந்த ஜவ்வாது பொடியை வந்து போடுங்க. இப்போ ஜவ்வாது பொடி எங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடுத்த வாரத்துக்குள்ளே கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியோ இல்லை நாட்டு மருந்து கடைகள்லையோ கூட வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது சேர்த்துவதன் மூலமாக நல்ல ஒரு நறுமணம் பூஜை அறையில் வந்து பரவும். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நறுமணம்னு பார்க்கும்போது இந்த ஜவ்வாதை வந்து சொல்லலாம். அதனால் நீங்கள் ஒரு சிட்டிகை அளவு பயன்படுத்தினீங்க அப்படின்னா கூட போதும். அடுத்து ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்குது இல்லையா, அந்த நெய் வந்து அதில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முழுசாக நெய்யில் ஏற்றலைன்னா கூட இந்த நல்லெண்ணெயில் அந்த நெய்யை கொஞ்சம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாவே அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இதனால் செலவும் வந்து நமக்கு மிச்சம். ஏன்னா நெய் வாங்குறதுன்னா கொஞ்சம் விலை அதிகம்தான். அது நெய்யோட கம்பேர் பண்ணும்போது நல்லெண்ணெய் வந்து விலை குறைவு தான். அதே சமயத்தில் அந்த பலனும் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதில் கலந்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் இதை இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கலந்து வச்சுக்கோங்க. இதனுடைய நல்ல எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும். இப்போ இறங்கினா இன்றைக்கி மாலை விளக்கேற்றுறீங்க அப்படிங்கும்போது இந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க. ஒருவேளை நடுவில் நாட்களில் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது பார்த்த உடனே அன்னைக்கே வந்து இந்த எண்ணெயை செஞ்சு நல்லா டைட்டான மூடி போட்டு மூடி உங்கள் பூஜை அறையில் பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாள் வரும்போது இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எப்படிடா நம்ம கையிலலாம் இவ்வளோ காசு சேர்ந்துச்சு அப்படின்னு வாயடைச்சு போகிற அளவுக்கு உங்களையவே நீங்கள் நினச்சி கண் திருஷ்டி எடுக்கும் அளவுக்கு உங்களுக்கு மலன்னு பணம் சேரும். ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும். அது எப்படின்னு என்னால் விவரிக்க முடியல. கண்டிப்பாக வந்து பண வரவில் நல்ல மாற்றம் வந்து உண்டாகும். மேலும் பண விரயம்னு ஒன்று ஏற்படவே ஏற்படாது. தேவைக்கு மீறி நம்ம செலவு செய்ய வேண்டிய அவசியம்னு ஒன்று ஏற்படவே ஏற்படாது. ரொம்ப அற்புதமான பலன் வந்து தரும். இந்த எண்ணெயை முடிஞ்சால் நீங்கள் தினமுமே கூட ஊற்றலாம். ஆனால் நமக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்குது அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்போவெல்லாம் இந்த எண்ணெய் தீர்ற மாதிரி இருக்கோ அந்த சமயத்தில் அன்னன்னைக்கே இன்னொரு பாட்டிலில் இந்த சொன்ன பொருட்களை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஊற அதாவது அதனுடைய எண்ணெய்க்குள்ள அந்த பொருட்களினுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்க இன்னும் அதுக்கு வந்து பலன் கூடும். அதனால ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாலும் கூட வெள்ளிக்கிழமை ஊற்றும் போது நல்ல ஒரு அற்புதமான நறுமணம் வந்து பரவும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். எந்த வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குதோ அங்கே பணவரவில் உண்டாகக்கூடிய தடை அப்படிங்கிறது முறியடிக்கப்படும். பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் வெறும் 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் நான் சொன்ன இந்த 5 பொருட்களையும் நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மாத கணக்கில் அந்த எண்ணெய் வந்து பயன்படும். காசு கையில் இருக்கும்போது ஒரு 1/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ கூட நல்லெண்ணெய் வாங்கி வச்சுட்டு நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படுறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.